ஹாய். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப க்ரூஷியலான ஒரு டாபிக். இந்த டாப்பிக்கை பற்றி பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், எஜுகேஷ்னல் லீடர்ஸ், ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய உயர் அதிகாரிகள், இந்த நாட்டை ஆளக்கூடிய தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், இவங்க எல்லாருமே இந்த டாப்பிக்கை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. மனித முன்னேற்றத்திற்கும், நான் உலக முன்னேற்றத்தை பற்றி பேசலை. ஃபஸ்ட்டு அஸ் அ ஹியூமன் பீனா வி ஹாவ் டு ஸ்கேல் அவர் செல்ஃப், ரைஸ் அவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன்னா உலகம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இது வந்து ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி. அந்த கடலில் வாழக்கூடிய மனிதர்கள் நம்ம எல்லாருமே வந்து வி ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ். இந்த உலகத்தை வந்து பாதுகாத்து, இந்த உலகத்தை வந்து முன்னேற்றத்திற்கு எடுத்து செல்ல ஒரு கருவியாக நாம் அனைவரும் செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அப்போ இந்த கருவிகள் நாம் இந்த உலகம் அப்படின்ற ஒரு மேடையில் நம்ம எல்லாம் வந்து நாடகம் செய்வதற்கு ஒரு சில நடிப்புகளை நாம் தினந்தோறும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நடிப்புகள் மற்ற உயிரினங்களை பாதிக்கும், மற்ற பொருட்களை பாதிக்கும், ஐம்பூதங்களை பாதிக்கும். நமக்கு தெரிந்து சில தவறுகள், தெரியாத தவறுகள். இப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம், நம்ம வந்து ஒரு உயிரை வந்து கொல்கிறோம், ஒரு உயிரை வந்து நம்ம வந்து அவதூறாக பேசுகிறோம், பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து தான் நமக்கு தெரியும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பொண்ணை வந்துட்டு திட்டுறாங்க, அப்யூஸ் பண்ணுறாங்க, டீஸ் பண்ணுறாங்க. இப்போ வெளிநாட்டிலேருந்து வந்து, ஸ்பெயின் நாட்டிலேருந்து வந்து ஒரு பயணி உலகத்தை பற்றி ஷீ இஸ் நாட் அ சிம்பிள் உமன் அப்படின்ற மாதிரி சொல்லிட முடியாது. வித் ஹர் ஹஸ்பண்டோட உலகம் முழுவதும் உலக நாடுகளில் பயணித்து இந்தியாவுக்குள்ளே வந்திருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே வந்து ஷீ காட் அந்த ஒரு நிலைக்கு வந்து இது இந்திய மனிதர்கள் அப்படின்றது மாதிரிலாம் நம்ம வந்து தனிப்பட்டுலாம் சொல்லிட முடியாதுங்க. மனித இனம் இது இந்தியாவில் நடந்தனால இந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். பட் ப்ராக்டிக்கலாக வாட் இஸ் ஹேப்பனிங், ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பயணத்தில் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்ட், உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய நாடுகளுக்கு சென்று பல கலாச்சாரங்கள், பல பழக்கங்கள், பல மனிதர்கள், எப்படியெல்லாம் வந்து மனிதர்கள் மேலே ரொம்ப ஒரு பற்று நிறைந்த ஒரு மனிதர், உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் மிக்க மனிதர், உலகத்துக்காக சில விஷயங்களை பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனோட ஒரு பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு மனிதர். ஷீ கேம் ஃப்ரம் தேர். இங்கே இது நடைபெற வேண்டும் அப்படின்றது வந்து நம்ம வந்து இந்த இந்திய மனிதர்கள் இல்லை இந்தியா அப்படின்ற மாதிரிலாம் தனிப்பட்டு நம்ம சொல்லிட்டோன்னா இது இங்கே நடந்திருக்கு, அவ்வளோதான். பட் உலகம் அப்படின்றது இந்த தனித்தனி நாடுகளாக, ஸ்டேட்டு, சிட்டி, கிராமம் இப்படிலாம் பிரித்து வைத்திருக்கோம். இதை செய்ததும் மனிதர்கள் தான். இப்போ இது நடந்ததுனால நம்ம இந்தியா தான் வந்து இட்ஸ் நாட் அ ரைட் ஆர் ராங் கண்ட்ரின்ற மாதிரிலாம் நம்ம ப்ளேம் பண்ணிட முடியாது. இது உலகம் முழுவதும் நடைபெற்று தான் இருக்குது. சிலது வெளியே தெரியுது, சிலது வெளியே தெரியலை. இட்ஸ் ஹேப்பனிங் டெய்லி இன் ஆல் ஓவர் த வேர்ல்டு நடந்து கொண்டு தான் இருக்குது. இது வந்து இதை பற்றி நாம் பேசணும் அப்படின்னு நிறையா நியூஸஸ் நம்ம தினந்தோறும் நம்ம பார்க்குறோம். இப்போ ஒரு வெளிநாட்டில் உள்ள ஒருத்தவங்களுக்கு இப்படி நடந்தனால இதை வந்து சோஷியல் மீடியாவில் பகிரங்கமாக பரவி கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் ஒரு 9 வயது உள்ள சிறுமி
அவங்களுக்கு நேர்ந்த அந்த விஷயம் வந்து இது மாதிரி நிறையா த ப்ரூட்டல் விச் இஸ் டேர்ம்டு டு எப்படி வேணால் நீங்கள் அதை டேர்ம் பண்ணிக்கலாம். ப்ரூட்டலாக டேர்ம் பண்ணிக்கலாம், க்ரைமாக டேர்ம் பண்ணிக்கலாம், தவறுகளாக டேர்ம் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த நம்ம வந்து ஈஸியாக ப்ளேம் பண்ணிடலாங்க. ஒரு செயல் அங்கே நடைபெற்றிருக்கு. அந்த செயலுக்கு வந்து நம்ம ஒரு சில டேக்லைன்ஸை கொடுத்து we can fill it. ஸோ have you seen that? அதை நீங்கள் வந்து மற்ற ஒரு சாதாரண மனிதரோட கண்ணோட்டத்தில் பார்க்காமல் அதை அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த who was be the victim, த ட்ராப், அந்த ட்ராப்பில் விழுந்த அந்த மனிதரோட வாழ்க்கையை நம்ம வந்து பார்த்தா, இது வந்து நம்ம அந்த பெண்மணிக்கு 44 வயது, இவங்களுக்கு 9 வயது. அந்த வயது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நம்ம வந்து ஒருத்தவங்க லைஃப் எடுத்துக்கிட்டோம், ஒரு தனி மனிதரோட வாழ்க்கையை மட்டும் வந்து அதை வந்து பாதிக்காது. நீங்கள் வந்து ஒரு தனி மனிதனோட சிந்தனை சரியில்லை அப்படின்னா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், வேர் தே ஆர் கோயிங், அவங்களோட ஒர்க் பண்ணுற அந்த பிளேஸ், சுற்றுச்சூழல் எல்லாமே பாதிக்கப்படும். எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு முள்ளுச்செடி இருக்குன்னு வைங்களேன். அந்த முள்ளுச்செடி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது. அது வீட்டு பக்கத்தில் தானே இருக்குது, அதனால் என்ன, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டுமே, நம்ம அப்படி சொல்லிக்கலாம். இட்ஸ் ஈஸி டு டெல், இட்ஸ் ஈஸி டு லீவ் இட் அசைட். இது டெல்லியில் தான் நடக்குது, மும்பையில் தான் நடந்திருக்கு, இங்கே பாகிஸ்தானில் நடந்திருக்கு, ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வில் பி லீவிங். அதே மாதிரி தான் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு முள்ளுச்செடியை வந்து நம்ம ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் குழந்தைங்க வெளியே விளையாட போகலாம், உங்கள் காலில் குத்தலாம், இல்லை நீங்கள் செருப்பு போட்டுட்டு வெளியில் போகிறப்ப இந்த முள் வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வரலாம். அதே மாதிரி நீங்கள் மற்ற செடிகள் பக்கத்தில் உள்ள மற்ற செடிகள்லையும் வந்துட்டு இந்த முள்ளுச்செடினால் பாதிப்புகள் வர வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ அப்புறம் வேறு என்னெல்லாம் சொல்லலாம், அந்த முள்ளுச்செடி இருக்கிற பகுதியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு முன்னேற்றமும் அந்த இடத்துல இருக்காது. அந்த இடத்த வந்து ஸ்பாயில் பண்ணிகிட்டு இருக்கும். ஏன்னா அங்கே போகவே முடியாது, வி கான்ட் யூட்டிலைஸ் தட் ஏரியா. ஸோ ஒரு முள்ளுச்செடிக்கே அவ்வளோ ஒரு முள்ளுச்செடி, அது முள்ளுச்செடின்றது நம்ம சாதாரணமான ஒரு செடியாக மட்டும், அதுக்கும் வந்து உயிரினம் தான் அதுவுமே. இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ரோல். அது ஏதோ ஒரு பர்பஸ்க்காக இந்த உலகத்தில் இருக்குது. இட்ஸ் பீயிங் தேர். அப்போ ஒரு முள்ளுச்செடி அந்த முள்ளால் மற்றவர்களை பாதிக்குது. இந்த இதில் முள் அப்படின்றது நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த முள்ளுச்செடி அது ஒரு செடி தாங்க. முள்ளுச்செடின்றதுமே ஒரு செடி. இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் பர்பஸ் டு பி தேர். அப்போ இந்த முள் நம்மளை குத்த விடுறதும், இந்த முள்ளை வந்து நம்மளை வந்து ஹார்ம் பண்ண விடுறதும், இந்த முள்ளை வந்து நம்ம எப்படி வேணால் பயன்படுத்தலாம். பட் இந்த முள்ளுச்செடினால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ எந்தெந்த பகுதியில் நம்ம வந்து பாதிப்படைந்து கொண்டிருக்கிறோம். இந்த முள்ளுச்செடி அப்படின்றது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, எப்படி டேர்ம் பண்ணுறேன் அப்படின்னா, த டாக்ஸிக் பீப்புள். இதை நான் டாக்ஸிக் பீப்புள்னு சொன்னால் நீங்கள் உடனே வந்துட்டு நெகட்டிவ் பீப்புள் அப்படின்லாம் யாருமே கிடையாது. தே ஆர் ட்ராப்டு ஒரு சோஷியல் உலகத்தில் உள்ள உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் சில ஒரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி மனிதர்கள் சிக்கி வெளியே வர்றப்ப தே ஆர் பிகமிங் டாக்ஸிக். அவ்வளோதான். தே ஆர் நேச்சுரலி குட். ஒரு குழந்தை வந்து உலகத்தில் பிறக்கிறப்ப அதுக்கு ஏதாச்சும் தெரியுமா, இது நல்லது, இது கெட்டது, இது சரியில்லை, இது தவறு, எதுவுமே தெரியாது. குழந்தை பிறக்கிறப்ப அது வளர வளர அது பார்க்கும் விஷயங்கள், அது கேட்கும் விஷயங்கள், அது உணரும் விஷயங்கள், அது டேஸ்ட் பண்ணுற விஷயம், அது ஸ்மெல் பண்ணுறது, இந்த 5 சென்சஸ்னால் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸில் அது வந்து போயிட்டு வரும். ஒரு 4 வயது, 9 வயது, 8 வயது, 11 வயது, 15 வயது, 20 வயது, 25 வயது, 50, 70, 80, 90, அப்போ 100 வயது. ஆப்வியஸ்லி 100 வயது ஒரு மனிதரோட சராசரி வாழ்காலம், வாழக்கூடிய அந்த காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் நாம் அனைத்து மனிதர்களும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும்
சொன்னோன்னா இன்னும் டெப்த்தாக போகும். நான் மனிதர்களை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன். நம்ம பல பரிணாமங்களாக இந்த உலகத்தில் வந்து உருவெடுத்து வாழ்ந்து வருகிறோம். டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில், டிஃப்ரெண்ட் சிட்டீஸில், டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லலாம் நம்ம வந்து வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். காமனாக நம்மளை எல்லாருமே வந்து கூப்பிடக்கூடியது வந்து ஹியூமன் பீயிங்ஸ். இப்போ இந்த ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்றது நம்ம ஹியூமன் பீயிங்ஸாக இருப்பதற்கு முக்கியமான ஒரு ஒரு கருவி என்ன பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ நாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா குலைக்கும் தன்மை கொடுத்துருக்கு இந்த உலகம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூனைக்கு வந்து இட் கேன் பி ஃப்ளெக்சிபிள். எங்கே வேணால் எவ்வளோ உயரம்னாலும் ஏறி இறங்கி போகக்கூடிய ஒரு சில இதை டேலண்ட்டுன்னு சொல்ல முடியாது. இது வந்து நேச்சுரலி அதோட ஒரு பூனையோட பழக்கம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கிளினா வந்துட்டு அது பறக்கக்கூடிய தன்மை படைத்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு காக்ரோச் மனிதர்களால் 100 வருஷம் தான் வாழ முடியும். காக்ரோச்னால் 300 ஆண்டுகளுக்கு மேலேயே வந்து வாழ முடியும். ஸோ ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் ஒரு சில ஸ்பெஷாலிட்டி இருக்குது. நம்ம மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு காமனாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு விலங்கு மாதிரி மனிதர்களையும் ஒரு விலங்காக நம்ம எடுத்தோம் அப்படின்னா வி ஆர் ஆல்சோ அன் அனிமல். பட் என்ன கொஞ்சம் சுப்பீரியர் பிராண்ட், அவ்வளோதான். அப்போ நமக்கு வந்து கொடுக்கப்பட்டது இந்த மூளை அப்படின்ற ஒரு விஷயம், இந்த பிரெயின். இந்த பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் பிரெயின் மட்டும் கிடையாது. அந்த பிரெயின் இயங்கணும். இந்த உடலில் உள்ள அனைத்து உயிர் உறுப்புகள்லேருந்து நர்வ்ஸு, பிளட்டு, ஹார்மோன்ஸு, கெமிக்கல்ஸு, ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸு, அப்புறம் உள்ளே போன பார்ட்ஸ் கிட்னி, லிவரு, ஹார்ட்டு, லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்மால் இன்டெஸ்டைன், பேக் போனு, பேன்க்ரியாஸு, போன்ஸு, அது மாதிரி A to Z இதெல்லாம் வந்து இயங்கிக் கொண்டே தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு நிகழ்வு நடைபெற்றிருக்கு, ஒரு இடத்துல வந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்குன்னா இதுக்கு ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, எப்படி நடந்தது, இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பக்கம் வந்து திஸ் இஸ் நாட் அவர் ஜாப். இது வந்து போலீஸ் அண்ட் த கவர்மெண்ட் ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். பட் இதில் வந்து சில விஷயங்கள் வந்து மறுபடியும் நிகழ்வதற்கு, ஒருவரின் வாழ்க்கை வந்து மாறிப்போவதற்கு, ஒருவரின் எண்ணம் உருவாவதற்கு, ஒருவரின் செயலில் இருந்து நற்செயலிலிருந்து தீய செயல்களில் ஒருவரை வந்து மாற்றி ஒருவரோட நோக்கம் எண்ணத்தை வந்து சரியான ஒரு பாதையில் போயிட்டுருக்க நபரை வந்து தவறான பாதையில் வந்து எடுத்து செல்லும் அந்த தருணங்கள், ஒருவர் நன்றாக சிந்தித்து கொண்டிருக்கும் நபர்களை நன்றாக சிந்தித்து செயல்களை செய்யக்கூடிய மனிதர்களை தீய சிந்தனைகளின் மூலமாக ஒரு மனுஷனை நல்லா இருப்பான், சூப்பராக இருப்பான். திடீர்னு பார்த்தேன்னா அவன் வந்து அவனோட ஆக்டிவிட்டீஸ், பிஹேவியர், ஆட்டிடியூட் எல்லாமே மாறிடும். இது நடைபெற்றிருக்கு, இது மாறுது, அதை மட்டும் தான் நமக்கு தெரியும். வாட் இஸ் சீன் தேர் அப்படின்ற ஒரு விஷயம்தான். பட் அதுக்கு பின்னாடி இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் ஸ்டோரி, ஹிஸ்ட்ரி. இந்த ஹிஸ்ட்ரி ஸ்டோரிலாம் வந்து வாட் இஸ் நாட் ரியல் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த பர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்த அந்த காலகட்டங்கள், கடினமான காலகட்டங்கள், இப்போ இந்த ஒரு விஷயம், ஒரு நிகழ்வு நமக்கு பார்த்து தவறாக இருக்கிறது அப்படின்னா, அதில் ஈடுபடக்கூடிய பாதிக்கப்பட்ட பர்சன்ஸ், த விக்டிம் and the person who had played problem creator, persecutor, அதில் வந்து அந்த பர்சனை வந்து ஹார்ம் பண்ண பர்சன்ஸ் ஹூ வேர், யார் வந்து பாதிக்கப்பட்ட நபர் ஒருத்தவங்க, அவங்கள அப்யூஸ் பண்ண பர்சன்ஸ் ஹூ ஆர் தேர், இவர்களுக்கு பாதிப்பு கொடுத்த நபர்கள், இவங்க ரெண்டு பேர், இவங்க 2 பேர்த்துக்குமே பார்த்தீங்கன்னா they have their own experiences, they have their own stories.
இப்ப இந்த வயதில் 44 வயதில் இவங்க இதை கடந்து அசால்ட்டாக வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அசால்ட்டாக வந்துட்டாங்கன்றத கூட இது இவங்களால பியர் பண்ணிக்க முடிஞ்சது. ஷீ இஸ் ஸ்டில், நம்ம சில விஷயங்களுக்கு சந்தோஷப்படணும். எப்படின்னா, தேங்க் காட் ஷீ இஸ் ஸ்டில் அலைவ். ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்து இதெல்லாம் நடந்து ஸ்டில் ஷீ இஸ் அலைவ், ஸ்டில் ஷீ இஸ் கிவிங் தன் இன்டர்வியூ டு ஸ்பீக் அப்படின்றப்பலாம் ஒரு சில பாசிட்டிவான விஷயம் நம்ம இங்கே பார்க்கலாம். எப்படி சார் நீங்கள் இதை பாசிட்டிவாக பார்க்கலாம்னா, மனிதர்கள் நம்ம வந்து இந்த இடத்துல பாசிட்டிவான விஷயத்த வந்து பேசணும். ஸ்டில் ஷீ இஸ் அலைவ், ஸ்டில் ஷீ இஸ் ஹேவிங் கான்ஃபிடென்ட் டு லிவ், ஸ்டில் ஷீ ஹேஸ் சம் த டிசையர் டு மூவ் ஃபார்வர்ட். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஏன்னா ஒரு உலகத்தை பற்றி ஆய்வு பண்ணணும், அவங்களுக்கு நிறையா கமிட்மெண்ட்ஸ் இருந்திருக்கும், நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அவங்க இருந்தாலும் கணவன் மனைவி ஒன்றாக இணைந்து ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாங்க அப்படின்னா, வாழ்க்கைன்றதே ஒரு பயணம். அதுவும் இரு மூளைகளும் சேர்ந்து, மூளைகள் மட்டுமல்ல, தட் போத் மூளை சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் பார்த்தோம்னா அவங்களோட மென்டல் ஸ்டேட், எமோஷனல் ஸ்டேட்டு, ஃபிசிக்கல் ஸ்டேட்டு, அந்த மாதிரி நிறையா ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றா இயங்கி அவங்க வந்து ஒரு பயணத்தை மேற்கொள்கிறப்ப, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறப்ப, இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ், இட்ஸ் அ டஃப் டைம் ஃபார் தெம். அது நடைபெற்று அதுக்கடுத்து அவங்க கடந்து இப்போ வந்து தே ஆர் லிவிங்ன்றது, இதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும், அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். அஸ் அ பர்சன் ஸ்டில் தே ஆர் ஹேவிங் த கரேஜ் டு மூவ் ஃபார்வர்ட் வித் தட் அப்படின்ற மாதிரி. இதுவே வந்து இந்த 9 வயது குழந்தை, 8 வயது குழந்தைன்னா வந்து விவரமே தெரியாது. ஸ்டில் தே டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் ஹர். ஒரு சில விஷயங்கள் அவங்கள சுற்றி எதுக்கு நடைபெறுது, ஏன்னு வந்து இந்த மாதிரி மனிதர்கள் பேசுகிறாங்க, பிஹேவ் பண்ணுறாங்க, வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் தெம், வாட் இஸ் ஹேப்பனிங் அவுட் சைட் தெம். இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து அந்த ஒரு 4 வயதில் இருந்தே மனிதர்களுக்கு கேள்விகள், இது எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, இது மாதிரி நிறையா சந்தேகங்களோட வந்து ஒரு குழந்தை வளரும் பொழுது, அந்த சந்தேகங்களுக்கு சரியான விடைகள் கிடைக்காம தவறான விடைகள் கிடைக்கும் பொழுது, இந்த விடைகள் வந்து விடைகளாக மட்டும் இல்லாமல் வடுகளாக மாறும் பொழுது அவங்களோட வாழ்க்கையே மாறி போகுது. They have to experience those times, they have to experience those pains, they have to go through the breakthroughs and breakdowns. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு தட் இஸ் லைஃப்ன்ற மாதிரி நம்ம சொல்லிட்டு போயிடலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸஸில் பார்த்தீங்கன்னா, அஸ் அ பர்சன் எவ்ரி ஒன் இஸ் இன்வால்வ்டு. இந்த சமுதாயத்தில் இருந்து நம்ம பெற்றோர்கள் வரைக்கும் ஒரு குழந்தை வளர்ந்து வரும் அந்த தருணங்களில் நம்ம எல்லாருமே அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் தான். அப்போ தட் இஸ் வாட் ஐ யூஸ் டு டெல், இஃப் யூ ஆர் டெவலப்பிங் அ ரைட் ஹேபிட்ஸ், டிசிப்ளின், த கம்யூனிகேஷன் அண்டு த லைஃப் ஸ்டைல் யூ ஹாவ், இதெல்லாம் வந்து ஒரு பக்கம், இதெல்லாம் வந்து ஒரு மனிதரை உருவாக்கும். அப்போ ஒரு மனிதரால் அவங்கள சுற்றி உள்ள மனிதரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இட்ஸ் நாட் அபவுட் இன்ஃப்ளூயன்ஸ்ன்னு சொன்ன உடனே அவங்கள வந்து மேக்கிங் தெம் டு ஃபாலோ இன் சம்திங்லாம் நான் சொல்லலை. இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் சேஞ்சிங், பிரிங்கிங் அன் இம்பேக்ட் இன் த பீப்புள்ஸ் லைஃப்ன்ற மாதிரி. அப்போ அவர்கள் மற்றவர்களை மாற்றுவாங்க. அப்படின்றப்ப இந்த உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி ஒரு தனி மனிதருக்கு இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க வேண்டும் அப்படின்னா, ஒரு மனிதர் இங்கே நம்ம பார்க்குறது விக்டிமை வந்து ஏன்னா நம்ம ட்ராமாஸு, இந்த ஹீரோயின் ட்ராமாஸு, அந்த மூவிஸில் நடக்கக்கூடிய அந்த வாட் இஸ் நாட் அட் ஆல் ரியல். நான் அதுக்காக மூவிஸ் வந்து ப்ளேம்லாம் பண்ணலைங்க. இட்ஸ் அண்ட் குட் என்டர்டைன்மெண்ட் அண்ட் வி கேன் என்ஜாய் த மூவிஸ். சீரியல்ஸ்லாம் வந்து இட்ஸ் ஆல் அபவுட் எமோஷனல் கண்டென்ட். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு நபர் பாதிக்கப்படணும், ஒரு நபர் வந்து அவங்கள வந்து துன்புறுத்தணும், நம்ம ஒருத்தவங்க காப்பாற்றணும். இந்த 3 ரோல்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் காட்டப்படும். அப்போ அந்த விக்டிமோட ரோல் அந்த இடத்துல வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்க வேணும். நம்ம பார்ப்பது எல்லாம் வந்து அவங்க பாவம் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து பார்க்குறோம். ஆக்சுவலி அந்த விக்டிம் அந்த இடத்துல விக்டிம் ஆகிட்டாங்க அப்படின்னாலே
இஃப் தே கிவ் அப் தேர் லைஃப் அந்த இடத்துல கொடுத்துட்டாங்கன்னா, அதுக்கடுத்து அவங்க வாழ்க்கையில் ஜஸ்ட் இமேஜின் அவங்க எடுக்கிற டெசிஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க பார்க்குற வாழ்க்கையோட கண்ணோட்டமாக இருக்கட்டும். சிம்பிளுங்க. ஒரு 9 வயசு, ஒரு 10 வயசு, ஒரு 11 வயசு, 12 வயசில் ஒரு பொண்ணு வந்து if she is abused by the people, teased by the people, gone through tough times by a men, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்ததுன்னா, அதுக்கடுத்து ஒரு 12 வயதிற்கு அப்புறம், ஒரு 10 வயதிற்கு அப்புறம், ஒரு 8, 9 வயதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க வந்து ஹவு தே see the world, அதை பாருங்களே. சத்தியமாக கஷ்டங்க. ஆண்கள்னாலே மோசமானவர்கள், தீயவர்கள், இந்த டேக்லைன்ஸ் அவங்களோட பிலீஃப்ஸை மொத்தமாக மாற்றிடும். உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டம், அது அப்போ முடிஞ்சதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து அவங்க how she will be with his friends, boyfriends, with his relations, with her relations, with her male friends, with her who the பாய்ஸ் கூடலாம் அவங்க வந்து பழகக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் சத்தியமாக கஷ்டமாக இருக்கும். they can't be themselves with the males. அப்படின்றப்ப how ridiculous her life will be. இதனால் இப்போ இந்த கண்ணோட்டத்தில் மற்ற ஆண்களை பார்க்குறப்ப அந்த ஆண்களுக்கு அந்த பெண்ணை பற்றி இல்லை, அந்த பெண் மற்ற ஆண்கள்கிட்ட நடந்து கொள்ளும் விதம் மூலியமாக அந்த ஆண்களுக்கு என்ன நடக்கும்னா, பெண்கள் மேலே ஒரு வெறுப்பு வரலாம், சில பேர்த்துக்கு கோபம் வரலாம், சில பேர்த்துக்கு வந்து காமம் வரலாம், சில பேர்த்துக்கு வந்து தாக்கம் வரலாம், எது வேணால் ஜென்ரேட் ஆகலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு விக்டிம், நம்ம அந்த விக்டிமை மட்டும்தான் பார்க்குறோம். ஹூ இஸ் அஃபெக்டட். அது வந்து உண்மையிலே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அஸ் ஹியூமனிட்டியில் நம்ம பேசுகிறப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் இன்னும் ஹியூமனிட்டியில் இன்னும் டிவைனாக போகிறப்ப, வித் ஸ்பிரிச்சுவாலிட்டி, வித் ஹியூமனிட்டி, சைக்காலஜி உள்ளே இன்னும் நீங்கள் போகிறப்ப ஒரு சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். என்னென்னா, அந்த இடத்துல நம்ம விக்டிமாக ஒரு பர்சனை ஆக்கிட்டோம்னாலே முடிஞ்சுதுங்க. ஒரு விக்டிம், ஒரு வில்லன் கூட தப்பிச்சிடலாம், ஒரு ஹீரோ கூட தப்பிச்சிடலாம் அந்த உலகத்தில் இருந்து. ஆனால் ஒரு விக்டிம்னால் பல 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 வில்லன்கள் வந்து உருவாவாங்க. இது வந்து ஒரு சீக்ரெட்டு, நம்ம பார்க்குறதே கிடையாது. வில்லன்களை குறை சொல்கிறோம், ஒரு ஹீரோவை வந்து பாராட்டுறோம். ஒரு விக்டிமோட பரிணாமங்கள், ஒரு வில்லனோட பரிணாமங்கள், ஒரு வில்லனோட பரிணாமங்கள், ஒரு ஹீரோவோட பரிணாமங்கள். நீங்கள் ஒரு விக்டிமாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஹீரோ ஆகிடுவீங்க. ஒரு ஹீரோவாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஒரு வில்லன் ஆகிடுவீங்க. இந்த 3 ரோலையும் மாற்றி மாற்றி ப்ளே பண்ணிகிட்டே தான் இருப்போம். அப்போ ஒரு விக்டிம், இஃப் ஷீ இஸ் டர்ன்ட் அஸ் அ விக்டிம், அதுக்கடுத்து அந்த விக்டிமோட லைஃப்பில் வரக்கூடிய அந்த சூழ்நிலைகள்னால நிறையா வில்லன்கள் உருவாவாங்க, நிறையா ஹீரோஸ் உருவாவாங்க. திஸ் இஸ் காமன். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது, இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம ஆழ்ந்து கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த உமன் அவங்க வாழ்க்கையை பற்றி, அவங்களோட எதிர்காலத்தை பற்றி, கடந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச விஷயத்தை கூட நம்ம மாற்ற முடியாது. இந்த ஒரு நிகழ்வு நடைபெற்றது, இந்த ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது, அடுத்து அவங்க செல்லும் அந்த பாதையில் பார்த்திங்கன்னா நிறையா மனிதர்கள் கூட ட்ராவல் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவங்க வாழ்க்கையில் வரக்கூடக்கூடிய வாய்ப்புகளை அவங்க விட வேண்டியதாக இருக்கும். அவங்க வாழ்க்கையில் சந்திக்கும் சில இன்னும் வரும் சில கஷ்டங்கள், துயரங்கள், இதெல்லாம் வந்து கடந்து செல்லும் பொழுது அவங்களால எவ்வாறு சிறந்த செயலை விட செயல்படவே முடியாது. செயலற்ற மனிதர்களாக இருப்பார்கள். நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் நாம் நடித்து கொண்டிருக்கிறோம். நல்ல ஒரு நாடக மேடையில் நாம் வந்து இருக்கிறோம். அப்படின்றப்ப நாம் அனைவரும் ஒரு கருவி. ஒரு இடத்துல செயலிழந்திருக்கு அப்படின்னா அதோட பயன்பாடு பயனற்றதாக தான் இருக்கும்.
அந்த கருவியை வந்து யார் வேணால் கையில் எடுத்து பயன்படுத்துகிற மாதிரியும், அந்த கருவிக்கு எவ்வாறு தன்னோட முழு பொட்டென்ஷியல் தெரியாது. ஷீ வில் பி லாஸ்டிங் ஹர் செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஷீ வில் பி லாஸ்டிங் ஹர் செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் லவ், செல்ஃப் கேர். ஏன்னா அந்த இடத்துல என்னை ஒருத்தவர் அப்யூஸ் பண்ணிட்டான், என்னை ஒருத்தவன் வந்து யூஸ் பண்ணிட்டான், மிஸ்யூஸ் பண்ணிட்டான். இட்ஸ் அ பாடி, just a body had been influenced by other person, abused by another person. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களோட ஒரு சில தோற்றங்கள் தான் இந்த பாடி. how we see people. ஓகே, இவன் வெள்ளையாக இருக்கான், கருப்பாக இருக்கான், குட்டையாக இருக்கான், நெட்டையாக இருக்கான், அந்த மாதிரிலாம் நம்மளோட பாடியை வந்து ஒருத்தவன் அஃபெக்ட் பண்ணிட்டான் அப்படின்றப்ப நீங்கள் எப்படி உங்களோட மனதை அஃபெக்ட் பண்ண விடுவீங்க? எனக்கு அதுதான் வந்து கண்டிப்பாங்க. நான் வந்து உடனே சார் பாடி he had done this to me, how I can take this, பழிவாங்கும் ஒரு குணத்தை வந்து இந்த குணத்தை நீங்கள் கொடுக்குறீங்க. ஒரு பழிவாங்கும் குணம், கோவப்படுற குணம், ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணும், நான் வந்து பழி வாங்கணும், நான் வந்து இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொண்டு வரணும், இதுக்கு வந்து தட் இஸ் நாட் யுவர் ரோல் இன் திஸ் வேர்ல்டு நண்பா, தட் இஸ் நாட் யுவர் ரோல். அதுக்கு நீங்கள் படைக்கப்படலை. இந்த உலகத்தில் நிறையா விஷயங்கள் இப்போ நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இது மாதிரி நிறையா விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம வந்து கேள்வி கேட்பதும் அதை அட்ரஸ் பண்ணுவதெல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கணும். பட் வாட் அபவுட் அவர் ஓன் லைஃப்? அந்த இடத்துல நம்ம லாஸ் பண்ணிடுறோம். அதுக்காக நீங்கள் கேட்கக்கூடாதா? சரி, இவ்வளோ தவறுகள் நடக்குது, இவ்வளோ விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுற்றி உள்ள மனிதர்கள், நாம் எப்படி சார் இந்த விஷயத்தை நம்ம வந்து அப்ரூவ் பண்ணுற சொல்கிறீங்களா? நீங்கள் அப்படிலாம் நான் சொல்லலை. இதை நான் அப்ரூவ் பண்ணவோ டிஸ்அப்ரூவ் பண்ணுறதா அந்த டாப்பிக்கே நான் போகலைங்க. அதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்குது. சுற்றி உள்ள மனிதர்கள் வந்து இதை வந்து எவ்வாறு குறைக்கலாம்ன்றலாம், குறைக்க முடியும்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. we are far safe than before அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. பட் இந்த இடத்துல அந்த பாதிக்கப்பட்ட நபரோட வாழ்க்கையை அந்த பாதிக்கப்பட்ட நபர் தான் முடிவு பண்ணுறாரு. இப்போ உடம்பு, என்னோட உடல், என்னோட ஒருத்தவன் ஒன்று சொல்லிட்டான், ஒருத்தவன் ஒன்று செஞ்சுட்டான் அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் ரியாக்ஷன், உங்கள் பிரெயினுக்கு நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற அந்த பிக்சர், அந்த வேர்ட்ஸு, அந்த ஃபீலிங்ஸை கொண்டு போய் நீங்கள் பிரெயினில் கொடுக்குறப்ப தான் பிரச்சனையே. சார், அப்போ நான் மனுஷன் சார், எனக்கு மனிதராக இருக்கும் பொழுது இதெல்லாம் நேச்சுரலாக நடக்கிறது தானே சார்? ஒருத்தவங்க நம்ம திட்டுறப்ப கோவம் வர்றதும், ஒருத்தவங்க நம்மளை அடிக்கிறப்ப கோவம் வர்றதும், ஒருத்தவங்க நம்மளை அப்யூஸ் பண்ணுறப்ப அந்த இடத்துல வெறுப்பு வர்றதெல்லாம் நேச்சுரல் தானே சார்? அப்போ தான் சார் நான் ஹியூமன் பீயிங். ஹியூமனிட்டியை பற்றி எவ்வளோ பேசுகிறீங்க, இது தெரியாது சார் உங்களுக்கு, நீங்கள் கேட்கலாம். ஹியூமனிட்டியை பற்றி பேசுவதற்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். இந்த இடத்துல நமக்கு இது செல்ஃபிஷ்ன்னு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. நம்மளை ஒரு மனிதர், இது வந்து நிறையா தலைவர்கள் பேசிய ஒரு சில விஷயங்கள்ங்க, நிறையா தலைவர்களால் பேசப்பட வேண்டும் இன்னும் அப்படின்றது மாதிரி நான் ஆசைப்படுறேன். ஆனால் நிறையா சிறந்த தலைவர்கள் இதை பேசியிருக்காங்க. என்னென்னா, மற்றவர்களோட டாக்ஸிசிட்டி, மற்றவர்களோட நெகட்டிவிட்டி, மற்றவர்களோட அந்த ஃபுட்பிரிண்ட்ஸ் ஆஃப் நெகட்டிவ்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த உலகத்தில் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது. நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து வாழ முடியாது அப்படின்றத மாதிரி தான் சொல்கிறாங்க. யாரோ இந்த உலகத்தில் நடைபெற்ற நமக்கு நடந்திருக்கும், நம்ம சுற்றி உள்ளவர்களுக்கு நடந்திருக்கும், நம்ம டைரெக்டாக நம்மளை வந்து அட்டாக் பண்ணியிருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கு ஒரு நாலேஜ், அதுக்கு ஒரு மீனிங் கொடுத்து நம்ம வச்சுக்கிட்டு ஒரு செயல் நடைபெற்றிருக்கு, எனக்கு நடந்திருக்கு. இப்போ நான் வந்து ஒரு விக்டிமாக பேசுகிறேன், சரிங்களா? இப்போ நான் தான் வந்து ஒரு விக்டிம். ஏன்னா வந்து ஒரு லெட் மீ டேக் அ கேர்ள். ஐ எம் அ கேர்ள். ஐ காட் அப்யூஸ்டு பை அ மேன் இன் த ஏஜ் ஆஃப் 14 வச்சுக்கலாம். ஒரு 14 வயதில் நான் என்னோடய வயசு வந்து 14. ஒரு மேன் வந்து என்னை வந்து ரேப் பண்ணிட்டார், அப்யூஸ் பண்ணிட்டார், ஒரு செக்ஷுவலி ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டாருன்னா, அதுக்கப்புறம் இது வந்து வெளியில் நடைபெற்றிருக்கு. ஒரு மனிதன், தனி மனிதன், அந்த மனுஷனை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த மனுஷன் எனக்கு இதை பண்ணிட்டு போயிட்டானா, அதுக்கப்புறம்
என் வாழ்க்கையில் ஓகே திஸ் இஸ் ஹேப்பன் டு மீ, இதை வந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபாக எடுத்துக்கிட்டேன். இனிமேல் வந்து மனிதர்களில் ஆண்களை நம்பவே கூடாது. மென் ஆர் பேட். ஐ வில் நாட் ட்ராவல் வித் மென். ஐ வில் நாட் லவ் எனி ஒன். ஐ வில் நாட் லவ் அ மேன். ஐ வில் நாட் ஹாவ் செக்ஸ் வித் another மேன். இந்த மாதிரி நிறையா விஷயங்கள். செக்ஸ் இஸ் பேட். எவ்வளவோ லவ் இஸ் லஸ்ட், லவ் இஸ் நத்திங், அந்த மாதிரி சில விஷயங்கள் என்னென்னமோ நம்ம வந்து மனசில் வந்து ஒரு சில மீனிங்ஸ் எதுக்கு கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்துருச்சு. இட் ஹேப்பன்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களும் ஒரு நாடகம். அவரோட ரோல் அந்த இடத்துல ஒரு பெர்சிக்யூட்டடாக, ஒரு ப்ராப்ளம் க்ரியேட்டராக இருந்திருக்கு. நீங்கள் அந்த இடத்துல ஒரு விக்டிமாக இருக்கணும், நடைபெற்றிருக்கு. இதுக்காக நான் வந்து உங்கள் ஹோரோஸ்கோப்பை பற்றி பேசலை, உங்களோட கர்ம வினைகள்லாம் எடுத்துகிட்டு போகலை. இது நடைபெற்றிருக்கு, கண்டிப்பாக நடக்கும், நடைபெற்றிருக்கும். ரைட்டு. இதுக்கு நம்ம ஒரு மீனிங், இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு மீனிங் கொடுத்துட்றோம், ஒரு வேல்யூ கொடுத்துட்றோம். ஆண்கள்னாலே மோசம், ஆண்கள் சரியே கிடையாது. லவ் இஸ் ஜஸ்ட் அ செக்ஸ். அப்போ அங்கே போயிடுச்சு லவ்வுக்கும் செக்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ். செக்ஸ் இஸ் பேட். ஆண்கள் தவறானவர்கள். ஆண்கள் பெண்களை பார்க்கும் கண்ணோட்டமே தவறாக தான் இருக்கும். ஆண்களை போட்டு இது பண்ணிடுறது. அப்போ அடுத்து அந்த நபர் நான் ஒரு பெண்ணாக இருக்கேன், ஒரு 15 வயது, 16 வயது, 21 வயது, when I get matured, அப்படியே அதே பிலீஃபோட அதே மீனிங் நான் கொடுத்துருக்கேன் அந்த விஷயத்துக்கு. அதோட நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா என்னோடய வாழ்க்கையில் நான் how I can be myself, என்னோடய உணர்ச்சிகளுக்கு நான் எவ்வாறு மதிப்பு கொடுக்க போகிறேன், என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்ன ஆச்சு, என்னோடய செல்ஃப் லவ் என்னாச்சு, என்னோடய செல்ஃப் கேர் என்னாச்சு, என்னோடய செல்ஃப் எஸ்டீம் என்னாச்சு. எவனோ ஒருத்தவன் என்ன ஏதோ என்னோடய பாடியை, ஜஸ்ட் அ பாடி, ஒரு 100 வருஷமோ 60 வருஷமோ ஒரு 50 வருஷமோ ஒரு பாடி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். என்னை வந்து டீஸ் பண்ணிட்டு போயிட்டான், ஒரு வார்த்தையை சொல்லி என்னை வந்து அவதூறாக பேசிட்டு போயிட்டான். வாட் எவர் மேபி. இல்லை குரூப் ஆஃப் பீப்புள் வந்து என்னைய they had done something, என்னைக்கோ ஒன்று. ஸ்டில் ஐ எம் லிவிங், ரைட். ஐ ஹாவ் அ கரேஜ் டு லிவ். நான் பிறந்தது இந்த மண்ணில் ஏதோ ஒரு விஷயம் நான் எனக்காக பண்ண வந்திருக்கேன், இந்த உலகத்துக்காக பண்ண வந்திருக்கேன். ஐ எம் அ கான்ட்ரிபியூட்டர் ஹியர். இந்த உலகத்தோட முன்னேற்றத்திற்காக, இந்த உலகத்துக்கு சில செயல்களை, சில என்னோட நாடகத்தை நான் நடிப்பதற்காக இந்த உலகத்தில் வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சாலே ஹியர் நத்திங் டு ஸ்பீக். இது கொஞ்சம் உங்களுக்கு இது புரிந்து கொள்வதற்கு நீங்கள் இன்னும் நிறைய ஆய்வு பண்ண வேண்டியது இருக்குது. மெயினாக நீங்கள் எங்கேயாச்சும் விக்டிமாக இருக்கீங்கன்னா யூ ஆர் பிகமிங் அ டேஞ்சரஸ் எக்யூப்மெண்ட் இன் திஸ் வேர்ல்டு. ஒரு அணு ஆயுதத்தோட பெரிய ஒரு இராணுவத்தில் உள்ள சிறந்த அணு ஆயுதம் எது வேணால் எடுத்துக்கோங்க. I don't know what is because I don't have much interest in science, especially that. பட் ஆனால் அந்த அணு ஆயுதத்தோடு நீங்கள் சிறந்த அணு ஆயுதமாக நீங்கள் வந்து இருப்பீங்க. அந்த அணு ஆயுதம் அதை வந்து நம்ம நன்றாகவும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வந்து நம்ம வச்சுக்கிட்டு போகிறப்ப அந்த அணு ஆயுதம் வெடிக்கிறப்ப இட் வில் பி ஸ்பாயிலிங் த சொசைட்டி. உங்களுக்கு நடந்த அந்த விஷயம் நிறையா பேர்த்திற்கு நடக்க வாய்ப்புகள் நம்ம ஒரு விக்டிமாக கொடுக்குறோம். we are creating more victims, we are creating more persecutors, more heroes. எதுக்கு ஒரு விக்டிம் வரணும், அந்த விக்டிம்க்கு எதுக்கு ஒருத்தவங்க வந்து காப்பாற்றணும், அதே மாதிரி அந்த இடத்துல ஒருத்தவங்க வந்து உங்களை எதுக்கு துன்புறுத்தணும். இந்த இடத்துல விக்டிமாக நீங்கள் இருக்கிறதான் பிரச்சனையே. சார் நான் உமன் சார், ஐ எம் வீக். யார் சொன்னால் நீங்கள் வீக்குன்னு? சார் நான் 14 வயது 15 வயது, எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ஏதோ ஒரு இடத்துல இப்படி தான் நடந்திருக்கணும்லாம் இல்லைங்க.
எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கும். ஒரு பைக் ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம், இல்லை நீங்கள் பணம் கொடுத்துருப்பீங்க, உங்களை ஏமாற்றிருந்துருக்கலாம். ரொம்ப க்ளோஸில் இருப்பாங்க, உங்களுக்கு வந்து ஒரு துன்பத்தை கொடுத்துருப்பாங்க, துயரத்தை கொடுத்துருப்பாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்க. துரோகம், துன்பம், துயரம், இது ஏதோ ஒரு விஷயம் ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி அவங்கள வந்து போட்டு ஒரு இடத்துல ஸ்ட்ரக் பண்ணி வச்சுருக்கும். இட் ஹேட் ஹேப்பன் இன் யுவர் லைஃப். அங்கே நீங்கள் நின்றுப்பீங்க, உங்கள் வாழ்க்கையை வாழாமல். ஒன்று ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சில விஷயங்கள் செய்வது, நம்மளை ப்ரூவ் பண்ணி காட்டணும்னு சில விஷயங்கள் செய்வது, நம்மளை வந்து we have to raise ourselves. I mean, we have to raise ourselves. பட் ஏதோ ஒரு சம்பவத்துக்கு புடியில் நம்ம வந்து இருந்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து நம்மளை ப்ரூவ் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கணும், நம்மளை வந்து ரைஸ் பண்ணி காட்டிக்கிட்டே இருக்கணும், நான் தான் சிறந்தவன்றதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லை எப்படி சொல்கிறது, இது உங்களுக்கு ஒரு சில ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், ஒரு ஜாபை வந்து வேறு ஜாபுக்கு போகணுன்ற ஒரு ஆப்ஷன் எடுக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க, லவ் மேரேஜில் இருப்பீங்க, ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் இருப்பீங்க. இல்லை இஃப் யூ ஆர் ஹேவிங் அ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், யூ வாண்ட் டு மூவ் வித் அதர் கேர்ள், அதர் பாய் அப்படின்றப்ப உங்களுக்கு தயக்கங்கள் இருக்கலாம். இந்த சமுதாயம் என்ன பேசும், ஏன்னா டைவர்ஸின்னு சொல்லிட்டாங்க, என்ன பண்ணுறது. இல்லை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவீங்க, பட் ஆனால் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, பண்ணலாமா வேணாமா. லவ் பண்ணலான்னு ஆசைப்படுவீங்க, பட் இந்த மாதிரி லவ், கெரியர், ஹெல்த்தில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் என்றைக்காச்சும் வந்துருந்துருக்கும், அதுக்கடுத்து வெயிட் தூக்காமல் இருந்திருப்பீங்க. சில ஆக்ஷன்ஸ் வந்து எப்பயோ ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பீங்க, ஒரு திங்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணியிருந்திருப்பீங்க, ஏதோ ஒரு இடத்துல உங்களோட டெசிஷன்ஸை வந்து குவிட் பண்ணியிருந்திருப்பீங்க. இது எல்லாத்துக்குமே ரீசன்ஸ் என்ன தெரியுமா? சுற்றுச்சூழல் சுற்றி உள்ள உலகத்தில் நடித்து கொண்டிருக்கும் சில நடிகர்கள், அதாவது மனிதர்களோட இன்ஃப்ளூயன்சஸ்னால. இது கூட நான் ப்ளேம் பண்ணுறதா சொல்லலை. ஹவ் வி கேவ் த மீனிங்ஸ், ஹவ் வி வேல்யூ த நாலேஜ், த எக்ஸ்பீரியன்சஸ், அது மூலியமாக நீங்கள் வந்து உருவாகிட்டு நம்ம அனைத்து மனிதர்களும், நாடகம் செய்து கொண்டிருக்கும் அனைத்து மனிதர்களும் ஒரு நாடகத்தில் நாம் இருக்கிறோம், நடைபெற்று கொண்டிருக்கிறோம், நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த நாடகத்தை நம்ம வந்து நாடக கதாநாயகனாக இருப்பதும், ஒரு கதாநாயகனாக இருப்பதும், ஒரு விக்டிமாக இருப்பதும், ஒரு ப்ராப்ளம் க்ரியேட்டராக இருப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது. ஆனால் அந்த 3 ரோலுமே நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா யூ வில் பி ட்ராப்ட் இன் திஸ் 3 ரோல்ஸ். இந்த 3 ரோல்லையும் நம்ம இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்த ரோலில் இருக்கீங்கன்னு. மேக்ஸிமம் விக்டிமாக இருப்போம், ஏதோ ஒரு இடத்துல விக்டிமாக இருந்தால் தான் மற்ற 2 ரோல் நம்ம ப்ளே பண்ணுவோம். ஸோ ஆப்வியஸ்லி நான் இது வந்து பொதுவாக பேசுகிறேன். சம்வேர் வி ஆர் பீயிங் அ விக்டிம். சில பேர்த்துக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் விக்டிமாக இருக்கும், சில பேர்த்துக்கு பிஸ்னஸில் விக்டிமாக இருக்கும், சில பேர்த்துக்கு ஜாபில் விக்டிமாக இருக்கும், சில பேர்த்துக்கு ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல் ஹெல்த்தில் அது எங்கேயாச்சும் அடி வாங்கியிருந்திருப்போம். சம்வேர் அது நடைபெற்று முடிந்தது. ஆனால் அந்த பிலீஃபோடு நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப அந்த மெமரி, பெர்மனன்ட் மெமரியோட அந்த ஒன்றுமே பண்ண முடியாது. வி கான்ட் ரிமூவ், வி கான்ட் எரேஸ். இட் ஹேப்பன். அந்த பிலீஃபோடு வர்றப்ப வில் பி ஸ்பாயில். இந்த விஷயம் புரியணும் உங்களுக்கு, இந்த ஒரு விஷயம் புரியணும். நம்ம ஒரு விக்டிம் ஆகிறோம். ஆப்வியஸ்லி வி ஆர் கிரியேட்டிங் லேக்ஸ் விக்டிம்ஸ். ஒரு ஹீரோவாக இருக்கும், வி ஆர் கிரியேட்டிங் லேக் ஹீரோஸ். ஒரு பெர்சிக்யூட்டராக இருக்கும், ஒரு ப்ராப்ளம் கிரியேட்டராக இருக்கும், வி ஆர் கிரியேட்டிங் லேக்ஸ் ப்ராப்ளம் கிரியேட்டர்ஸ். ஒரு வில்லன் உருவாவதும், ஒரு ஹீரோ உருவாவதும், ஒரு விக்டிம் உருவாவது, இந்த 3 ரோலுமே நாட் அட் ஆல் நெசசரி டு லிவ் இன் திஸ் வேர்ல்டு. இது 3மே வந்து கதை, திரைக்கதை, நாடகம். சார் நம்ம நாடகம் நடித்து கொண்டு இருக்கிறோம், அப்புறம் எப்படி சார் இந்த ரோல்லெல்லாம் மாட்டாமல் இருக்கிறது? நான் கற்றுக் கொடுக்குறேங்க. அதுக்கு தான் நாங்கள் பிஎஸ்டிஎம் சொல்யூஷன்ஸில் அஸ் அ கோச், அஸ் அ ட்ரெயினர், அஸ் அன் ஆத்தர் அண்ட் ஆண்டர்ப்ரனர் எப்படி இந்த 3 ரோல்லையுமே சிக்காமல் நம்ம வாழ்ந்துட்டோம், எமோஷனல் ட்ராமாஸில் நம்ம சிக்காமல் வாழ்ந்துட்டோன்னா இது தாங்க ஃபுல்ஃபில் லைஃபு, இது தாங்க சக்ஸஸ்ஃபுல் லைஃப். த ஃப்ரீடம் டு ஆக்ட், செல்ஃப் எக்ஸ்ப்ரெஸ் அண்ட் லிவ் அ ஹாப்பி அண்ட் த பவர்ஃபுல் லைஃப். நம்மளோட ரோல்ஸை ப்ராப்பராக பண்ண விடாமல் தடுக்கக்கூடிய இந்த ட்ராமாஸு, எமோஷனல் ட்ராமாஸு எல்லாமே நம்ம ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கிட்டோன்னாலே போதும். எப்படி நம்ம வந்து இந்த மென்டல் பிளாக்ஸு, லிமிட்டிங் பிலீஃப்ஸு,
இந்த தாட் ப்ராசஸில் வெளியே வர்றது தெரியல. நம்ம we used to react to every situations, every people, each and every things happening in my life. I am getting react. சர்வைவல் மெக்கானிசம் வரும் மைண்ட்லேருந்து. அந்த மைண்ட் பிளாக்ஸ் ஒர்க் ஆகும், லிமிட்டிங் பிலீஃப்ஸ் ஒர்க் ஆகும், தாட் பேட்டர்ன் ஒர்க் ஆகும். நம்ம வாட் எவர் த கேரக்டர் வி ஹோல்டு, ஏதோ ஒரு பரிணாமங்களாக நம்ம மாறிக்கொண்டே நாமாக இல்லாமல் மற்றவர்களுக்காக சுற்றி உள்ள சூழ்நிலைகளுக்காக நம்மளை மாற்றிக்கொண்டே வாழும் பொழுது நம்ம வாழ்க்கை கேள்விக்குறியாகிடுது. இதுதான் உங்கள் வாழ்க்கை கேள்விக்குறியாகுது. மற்ற மாதிரி சுற்றி உள்ளவன் சொல்கிறான், நீ டைவர்ஸ் ஆகிட்ட, உன் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு, நீ பிஸ்னஸில் ஃபெயில் ஆகிட்ட, உன் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு, உன்னோட ஜாபு போயிடுச்சு, நீ உன் வாழ்க்கை போயிடுச்சு, உன் ஹெல்த்து போயிடுச்சு, உன் வாழ்க்கை போயிடுச்சு, நீ ஒன்று நினச்சி அது நடக்கலை, உன் வாழ்க்கை போயிடுச்சு, ஒருத்தன் உன்னை திட்டுறான், கிரிட்டிசைஸ் பண்ணுறான், டீஸ் பண்ணுறான், முட்டான்னு சொல்கிறான், அறிவாளி இல்லைன்னு சொல்கிறான், உனக்கு மூளையே கிடையாதுன்னு சொல்கிறான், ஐக்கியூ இல்லைன்றா, நீ வேலைக்கு இல்லை, ஐக்கியே இல்லைன்றான், இப்போ உன் வாழ்க்கை போயிடுச்சுன்னு சொன்னால் இது கேள்விக்குறி இல்லை. The where you cannot do self-express, you don't have power, that the places where you don't have freedom to act, அந்த இடத்துல நீ கேட்கணும், மற்றவனை கேட்க விடக்கூடாது. என் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கா? அப்படி கேட்க ஆரம்பித்த அப்படின்னா அங்கே உன் வாழ்க்கை ஆரம்பிக்கும். நீ வாழ ஆரம்பிப்ப, நீ நினச்சதை செய்ய ஆரம்பிப்ப. எப்போ நீ நினச்சதை செய்கிறையோ, அது சிறப்பாக செய்ய ஆரம்பிக்கிறையோ, உன் வாழ்க்கை யூ வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் த டெஸ்டினி, யுவர் ரியல் டெஸ்டினி. இல்லைன்னா எங்கிட்டோ கொண்டு போகும். எதுக்கு? இவன் இதை சொன்னான், இவனை நான் ரிவெஞ்ச் எடுக்கணும், இவன் என்னை ஏமாத்தினான், இவனை நான் ரிவெஞ்ச் எடுக்கணும். எப்படி இவன் என்னை சொல்ல போச்சு? என் பாடியை அப்யூஸ் பண்ணிட்டாங்க, என்னை தொட்டுட்டாங்க, என்னை பார்த்துட்டாங்க. இட்ஸ் ஜஸ்ட் அ பாடி, இட்ஸ் ஜஸ்ட் அ மைண்ட், இட்ஸ் ஜஸ்ட் அ பிரெயின். உள்ள ஒரு சோல் இருக்குது, அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இந்த உலகத்தில் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நாம் பண்ணுறது தான் அந்த உலகத்தில் பிறந்திருக்கோம் ஒழிய சுற்றி உள்ள மனிதர்களுக்காக ரியாக்ட் பண்ணுறதுக்கும் சுற்றி உள்ளவர்களுக்கு கருத்து சொல்வதற்கும் we are not here to live. இது சரி இது தவறுன்றதை சொல்வதற்கும் கூட நம்மலாம் we are not here. We are here to become aware. We are here to become the person whom we are really want to become, the best version. ஒரு மனிதராக இருப்பதற்கு தான் இந்த உலகத்தில் நம்ம பிறந்திருக்கோம். அப்போ இந்த பிலீஃப்ஸ் நம்மளை தாக்குவது, சுற்றி உள்ள மனிதரோட வார்த்தைகள் நம்மளை தாக்குவது, சூழ்நிலைகள் நம்மளை சேலஞ்ச் பண்ணும். கண்டிப்பாக டெஃபினெட்லி த சிச்சுவேஷன்ஸ் வில் பி நாட் சேம் எவ்ரி டைம். அதுக்கு என்ன மாதிரி மீனிங் கொடுக்குற, அதுக்கு எந்த மாதிரி நாலேஜ் அதில் இருக்குது, என்ன மாதிரி வேல்யூ கொடுத்து வச்சுருக்க, அங்கே புடி. என்றைக்கோ ஒருத்தவன் என்னை ரேப் பண்ணிட்டான், என்றைக்கோ ஒருத்தவன் என்கிட்ட ஒரு 5000 ரூபா பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டான், என்றைக்கோ ஒருத்தவன் என்னோடய பேங்க்கை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டான், என்றைக்கோ ஒரு நாள் நான் வச்சிருந்த ரிலேஷன்ஷிப் மிஸ் ஆகிடுச்சு, என்னை விட்டு ஒருத்தவன் போயிட்டான், என்னை விட்டு ஒருத்தன் போயிட்டான். அது முடிஞ்சு போச்சு. அட்ஸ் அ பாஸ்ட். இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்டோரி that you have in your head. Then you are living in current. You have to look forward for your future, your better future. நீ பாஸ்ட் மெமரிஸோட ஃப்யூச்சரில் லிவ் பண்ணேன்னா எங்கே உனக்கு ஃப்யூச்சரு? இது இன்னும் புரியாமல் சில மனிதர்கள் இருப்பீங்க. ஐ வாண்ட் யூ டு காண்டாக்ட் மீ. கீழே நம்பர் இருக்குது 8100031335. உங்களுக்கு இப்போ எங்கே நீங்கள் விக்டிமாக இருக்கீங்க உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ லெட்ஸ் ஒர்க் அவுட். எந்த இடத்துல நம்ம விக்டிமாக இருக்கோம் அப்படின்றத கண்டுபிடிப்போம். 8110031335 இதை கண்டுபிடித்து லெட்ஸ் டூ அன் ஆக்டிவிட்டி வித் NLP. NLPயில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. எப்படி இந்த விஷயத்தை ப்ரோக்ராம் பண்ணுறது, ரீப்ரோக்ராம் பண்ணுறது, ரீஃப்ரேம் பண்ணுறது, எல்லாத்துக்கும் ஃபாஸ்ட்ஃபோபியா க்யூரு, சர்க்கிள் ஆஃப் எக்ஸலன்ஸு, சங்க் இன் சங்க் அவுட் மெத்தடு, டைம்லைன் தெரப்பி, இந்த மாதிரி மல்டிபிள் மெத்தட்ஸ். இட்ஸ் நாட் நீங்கள் நினைக்கலாம் சார் அப்போ நான் சைக்காலஜி பேஷண்ட்டா சார்,
சார் சைக்காட்ரி, நீங்கள் சைக்காட்ரியா சார்? நீங்கள் வந்து ஐ எம் நாட் அ சைக்காலஜிஸ்ட். இட்ஸ் அ ட்ரைனிங். ஐ எம் என்எல்பி ப்ராக்டிஷ்னர். என்எல்பி மூலியமாக நான் உங்களை குணப்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு விஷயம். இது குணப்படுத்துவதுன்னா கூட நம்ம வந்து சம்வேர் வி ஆர் அஃபெக்டட், ரைட்? நம்ம பாஸ்ட்டில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆகிடுப்போம் அந்த மெமரிஸ்னால், அந்த ஹேப்பனிங்ஸ்னால். அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு சில விஷயங்கள் நடைபெற்று அதை நம்ம எடுத்து அதை நம்ம ரீஃப்ரேம் பண்ணி ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ தான் வந்து வி கேன் லிவ் அவர் ப்ரெசன்ட் லைஃப் ஹாப்பிலி நண்பா. அதே மெமரியோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு, அதே பிலீஃபோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு, நான் என்றைக்கோ ஒரு பர்சனாக இருந்தேன், எப்போயோ நான் ஒரு தவறுகள் பண்ணேன், அதை வந்து இன்னும் அந்த மெமரி, அந்த பாஸ்ட்டு ட்ராமாஸ்லேயே நம்ம சிக்கி பண்ண மாதிரி தாட்ஸ்லேயே வாழ்ந்து எத்தனை பேர் ப்ரெசண்ட்டில் வாழாமல் பாஸ்ட்டை பற்றின கவலை, ஃப்யூச்சரை பற்றின கவலை, பாஸ்ட்டை பற்றின பயம், ஃப்யூச்சரை பற்றின பயத்திலேயே இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன ரீசன் என்னைக்காச்சும் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? எதுக்கு நமக்கு பயம் வருது? எதுக்கு நமக்கு வந்து ஒரு சில துன்பங்கள் வந்துக்கிட்டே இருக்குது வாழ்க்கையில்? நோபடி ஹேஸ் தேர் ஆன்சர்ஸ். எல்லாருமே வந்து ஒரு வேலையை சிறப்பாக செய்யணும், ஒரு பிஸ்னஸை நல்லா பண்ணணும், ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா பண்ணணும், எல்லாமே ஓகே. பட் நாம் சரியில்லாமல் இதெல்லாம் செய்ய முடியுமா? அட்லீஸ்ட் அது செய்யும் பொழுது அட்லீஸ்ட் அந்த இடத்துல நம்ம இருக்க முடியுமா? பாஸ்ட்டில் தான் லிவ் பண்ணுறது. எனக்கு தெரியும், இந்த வெள்ளைச்சட்டை போட்டு ஒருத்தன் பேசினாலே பொய்யாக தான் இருக்கும்னு சொல்லி என்னையே நீங்கள் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்பவே ஒரு ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க. அது என்ன ரீசன்? என்றைக்கோ ஒருத்தன் வெள்ளைச்சட்டை போட்டே உன்னை ஏமாற்றிருப்பான். கொட்டை மிளகா மூக்குனாலே எனக்கு பிடிக்காதுடா. ஏன்? என்றைக்கோ ஒருத்தன் கொடை மிளகா மூக்கு வச்சுருக்கேன் உன்னை ஏமாற்றிருப்பான். கருப்பு சட்டை போட்டவன் கெட்டவன். ஏன்? என்றைக்கோ ஒரு கருப்பு சட்டை போட்டவன் உன்னை வந்து அடிச்சிருப்பான். ஸோ இதெல்லாம் வந்து வி ஹாவ் டு சிட் அண்ட் ஒர்க். இது சின்ன சின்ன விஷயங்கள்னாலுமே சம் ட்ராமாஸ் வி ஆர் ஹோல்டிங் டில் டுடே வில் பி ஸ்பாயிலிங். நீங்கள் இஃப் யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ஓன் லைஃப்னா, டு பி ஃப்ராங்க், இது உங்களுக்கு மட்டும் கெட்டது கிடையாதுங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன். சரி, என் வாழ்க்கையில் நான் அவ்வளோ முக்கியத்துவம்லாம் கொடுக்கல சார், பிரச்சனை இல்லை, நான் வடுக்க ஏதோ வாழ்ந்துட்டு போகிறேன். உலகத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் உலகத்தை சரியாக மாற்றலை அப்படின்னா நீங்கள் உலகத்தை தவறாக மாற்றிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த உலகத்தில் நீங்கள் உங்கள் லைஃப்க்கு ரெஸ்பான்சிபிள் எடுக்கலைன்னா யூ ஆர் நாட் டேக்கிங் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் வேர்ல்டு. சரி, இப்போ நம்ம எப்படி சரிதா இது எனக்கு புரியுது, நீங்கள் கன்சல்டேஷன் சொல்கிறீங்க, நான் வர்றேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி இதை வந்து நான் இப்போ இம்மீடியட்டாக நான் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும், என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் என்னை கேட்கலாம். ஓகே, உங்களுக்கு ட்ராமா இருக்குது, உங்களுக்கு வந்து பாஸ்ட்டில் சில விஷயங்கள் நடந்திருக்கு, ரைட்டு. இப்போ இன்னிலேருந்து நீங்கள் செல்ஃப் லவ், இது தாங்க வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. லவ்னானே என்னன்னு புரியாதப்ப எப்படி மக்களுக்கு செல்ஃப் லவ்க்குள்ளே போவாங்க? செல்ஃப் லவ்க்குள்ளே போனதுக்கப்புறம் தான் லவ்வுக்கே போக முடியும். ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ், அதுலேருந்து நம்மளை நம்ம நேசிக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் மற்றவர்களை நேசிப்போம், இந்த உலகத்தை நேசிப்போம். தேர் வில் பி பீஸ் எவரிவேர். திஸ் இஸ் த சீக்ரெட். இது சாதாரணமாக ஒரு வார்த்தை, ஒரு வாக்கியமாக சொல்லிட்டு போயிடலாம். ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம நேசிக்கிறதுனா யோசிச்சு பாருங்கள். சுற்றி இருக்கவங்க எல்லாம் நம்மளை போட்டு பார்ப்பாங்க, சுற்றி இருக்கவங்க எல்லாம் நம்மளை பேசுவாங்க. நம்மளை பேசிக்கிட்டு இருப்போம் தினமும் 1008 செல்ஃப் டாக்கு. நான் சரியில்லை, அந்த கஸ்டமர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அந்த கஸ்டமருக்கு நான் கரெக்டாக பதில் சொல்லலையே, ஐ எம் நாட் அ குட் சேல்ஸ் பர்சன். கரெக்டாக மந்த்லி ஆனால் நான் என்னோட பர்ச்சேஸ் டீமுக்கு வந்து அமௌண்ட் அனுப்புறதில்ல. ஐ ஆம் த ஒர்ஸ்ட் பிஸ்னஸ் மேன் இன் திஸ் வேர்ல்டு. அதுக்கப்புறம் என் ஒய்ஃபு அது ஒன்று கேட்டுச்சு, டைமண்ட் நெக்லஸ் கேட்டுச்சு, என்னால் வாங்கித்தர முடியலை. ஓ மை காட், ஐ ஆம் த புவரஸ்ட்டு ஹஸ்பண்ட். என் பசங்களை நான் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்க முடியலை, கான்வெண்ட்டில் சேர்த்துருக்கேன். என்னோடய பசங்களுக்கு நான் ஒரு சரியான தகப்பனாக இருக்க முடியலை. இத்தனை செல்ஃப் டாக்கோடு நம்ம வந்து செயல்படும் பொழுது ஹவு வி கேன் லிவ் அ ஃபுல்ஃபில், கம்ப்ளீட் அண்ட் ஹாப்பி லைஃப் நண்பா? இதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ செல்ஃப் லவ் அதுக்குள்ளே நீங்கள் போகிறப்ப ஃபஸ்ட்டு உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் இன்னும் நல்லா ஆய்வு பண்ணி படிச்சுக்கோங்க. இதையும் நாங்கள் செய்கிறோம். செல்ஃப் லவ் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோர்ஸ் நான் பண்ணுறேன். ஏன்னா செல்ஃப் லவ் கேன் அட்ராக்ட் abundance in life. வாழ்க்கையில்
நாம் அனைத்து வளங்களையும் பெற வேண்டும், அனுபவிக்க வேண்டும்னா உங்களோட ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் செல்ஃப் லெவலில் இருக்கும். செல்ஃப் லெவலிருந்து 4 பரிணாமங்களாக நம்ம 4 பகுதிகளாக ஒரு விஷயம். செல்ஃப் லவோட 4 பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் எஸ்டீம், செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த 4 பகுதியிலிருந்து வரக்கூடியது செல்ஃப் க்ரோத். ஸோ நீங்கள் செல்ஃப் லவ்வில் ஆரம்பிக்கிறப்ப உங்களுக்கு அந்த ஜேர்னி அப்படியே போகும். அண்ட் யூ வில் பி லிவிங் யுவர் லைஃப். இந்த மாதிரி கொண்டு போகணும். இதை பற்றி சரிங்க சார், எனக்கு NLP மூலயமா நீங்கள் உங்களை குணப்படுத்திக்கணும் அப்படின்னா வி கேன் ஹாவ் அ கன்சல்டேஷன். இல்லைன்னா செல்ஃப் லவ் கோச், ஐ எம் அண்ட் செல்ஃப் லவ் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச். ஸோ வி கேன் ஒர்க் வித் செல்ஃப் லவ். இதுக்கு ஒர்க் ஷாப்ஸ் ஆர் கண்டக்டிங். அது எப்போ கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணுனாலும் யூ கேன் காண்டாக்ட் மீ. யூ கேன் லேர்ன் செல்ஃப் லவ் அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன். இது ஐ எம் டூயிங் ப்ராக்டிக்கல், ஐ எம் டூயிங் மேனிஃபெஸ்டிங். எல்லாமே வந்து ஐ எம் டூயிங் ப்ராக்டிக்கல். ஐ எம் NLP ப்ராக்டிஷனர், ஹிப்னோதெரபிஸ்ட் ஐ எம். அண்ட் ஐ எம் அ லா ஆஃப் அட்ராக்ஷன் செல்ஃப் லவ் கோச் அண்ட் ஐ எம் அன் ஆத்தர் அண்ட் ஆண்டர்ப்ரனர். ஸோ இந்த அடையாளங்கள் நான் ஏன் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, இந்த பகுதியில் உங்களுக்கு எந்த ஒரு நெருக்கீடு இருந்தாலும், எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் we can discuss. So we have to sort out the challenges, real challenges, not created challenges. ஸோ ரியல் சேலஞ்சஸ் என்னென்னு கண்டுபிடித்து அதை நம்ம சார்ட் அவுட் பண்ணுறப்ப we will be growing. ஸோ ஜஸ்ட் காண்டாக்ட் மீ 8110031335. கீழே உள்ள அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஸோ செல்ஃப் லவ், இப்போ இதை பற்றி ஒரு விஷயம் நான் பேசணுங்க. நான் ரீசெண்டாக வந்துட்டு ஒரு ஃபார்மசிஸ்ட் கூட பேசிக்கிட்டு இருக்கிறப்ப ஒரு நபர், அவங்க கூட ஒரு லேடி வந்து கூட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த நபரை, அந்த பர்சன் வந்து குடிச்சிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா, நல்லா குடிச்சு சூப்பராக குடிச்சிருப்பார் போல இருக்குது. நல்ல ஒரு ட்ரிங்க் அண்ட் பர்சன். தலையில் வந்து இந்த இடத்துல புண்ணு அடிபட்டிருக்கு. அந்த குடி போதையில் அவர் என்ன பண்ணுறான்னு தெரில, ஆயின்மெண்ட் போடுறதுக்காக வந்து இந்த ஃபார்மசிஸ்ட் ஆயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த புண்ணை பிடிச்சி பிரித்து இப்படி ஒரு கான்ஷியஸ் லெவல் போயிடுச்சு. அந்த புண்ணை இப்படி போட்டு பிரிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த பர்சன். நல்லா குடி, ஒரு 50க்கு மேலே இருக்கும் வயது. அந்த பெண்மணி வந்து கூட்டிகிட்டு வராங்க. when I was looking here, அது வந்து நம்ம அதை பார்க்குறப்ப நான் நிறைய விஷயங்கள் அந்த இடத்துல வந்து அப்சர்வ்டுங்க. உண்மைதானே, அந்த ஒரு நம்ம இதை வந்து ஒரு சராசரி மனிதரை அப்படி பார்க்குறப்ப நம்ம என்ன யோசிப்போம், என்ன மனுஷன்டா அவன்லாம் மனுஷனா அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்போம். வில் பி கெட்டிங் ஆங்கர், கோபம் அதெல்லாம் வந்து. பட் நேச்சுரலி நம்ம லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்றைக்கோ நடந்த சில காயங்கள், இன்றைக்கோ யாரோ நம்ம யாராலையோ நம்ம ஹர்ட் ஆகிருப்போம். நம்ம செய்த சில தவறுகள், நாம் செய்த சில விஷயங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கும். இட் மைட் ஹாவ் அஃபெக்டட் அஸ். அப்போ அதை டிக் பண்ணி அந்த இடத்த வந்து நம்ம இன்னும் காயப்படுத்துகிறப்ப அது we are responsible for that wound happen in our life, in our body, in our soul. அந்த இடத்த நம்ம இன்னும் தோன்றப்ப இது ரொம்ப பெயின்ஃபுல்லாகிடுது. சேம் திங் ஹேப்பனிங் இன் எவ்ரி பீப்புள்ஸ் லைஃப். என்றைக்கோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, எப்போயோ ஒரு விஷயம் யாராலேயோ. அப்போ வி ஹாவ் டு, இதில் என்ன கொடுமைனா, நம்ம ஒய்ஃபால், நம்ம பசங்கனால, நம்ம சுற்றி இருக்க கொலிகால கூட சம்டைம் வி பி கெட்டிங் ஹர்ட்டட். அந்த இடத்துல அவங்க அந்த நாடகத்தை நடிச்சிருக்காங்க, அந்த பிஹேவியர் நடந்திருக்கு, அதுக்கு நம்ம ஒரு மீனிங் கொடுத்துருக்கோம். அப்போ we are getting hurted there. அதாவது புத்தா நல்லா சொல்லுவார், உன்னோட உடலளவு ஒரு ஒரு வலி வரலாம், உன்னோட உடலுக்குள்ளும் வரலாம், ஆனால் உன் மனதை அடைவதற்கு நீ தான் பர்மிஷன் கொடுத்துருக்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு காட். அது அக்செப்ட் த பெயின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அதுக்கப்புறமும் we have to travel with those persons. அப்போ இந்த காயங்கள், இந்த வடுகள், இதெல்லாம் நடந்திருக்கு நம்ம லைஃப்பில். மேபி நம்ம ஒய்ஃப் whom we have to travel with forever. அப்புறம் நம்ம பசங்க ரிலேஷன்ஸ் கூடலாம்.
அப்போ இதெல்லாம் நடந்திருக்கு. இதே வடுகளோட இவங்கள பார்த்து த கம்ப்ளீட் வியூ ஆஃப் த லைஃப், த ரிலேஷன்ஷிப் வித் த பர்சன்ஸ், அந்த கண்ணோட்டமே வந்து ஒரு பயமுள்ள கண்ணோட்டமாக, ஒரு தயக்கமுள்ள கண்ணோட்டமாக, ஒரு தெளிவற்ற கண்ணோட்டமாக நம்ம சுற்றியுள்ள மனிதர்களை பார்க்குறப்ப, ஹவு வி கேன் ஹாவ் அ கம்ப்ளீட் ரிலேஷன்ஷிப் வித் தோஸ் பீப்புள். மெயினாக அவங்க சுற்றி இருக்கவங்க தான். ஏன்னா நம்ம வந்து வாழ்க்கை முழுசாக பார்த்திங்கன்னா நம்ம பேசக்கூடிய மனிதர்கள் ரொம்ப கம்மி. மெயினாக நம்ம சுற்றி உள்ள மனிதர்கள் கூட தான். நம்ம சுற்றி உள்ள மனிதர்கள் கூடயே நம்மளால் ஒரு ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்டாக இல்லை, ஃபுல்ஃபில்டாக இல்லை, உண்மையாக இல்லைன்னா நம்ம கூட ஃபஸ்ட்டு இருக்கணும், நம்ம சுற்றி உள்ள மனிதர்கள் கூட இருக்கணும். அப்போ தான் நம்ம வேர்ல்டை மாற்ற முடியும். ஸோ இது எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா என்றைக்கும் எப்படியோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம மீனிங் கொடுத்துருக்கோம், அதுக்கு டேர்ம் பண்ணியிருக்கோம். அந்த வடுகள் நம்ம மனதிலையும் உடலையும் இருக்குது. அதை பிடித்து கொண்டு நாம் இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை நரகமாகிறது. ஸோ திஸ் இஸ் த ரியல் திங் நண்பா. திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தேன் நான். ஒரு நாய்க்கு வந்து ரோட்டில் வந்து அவரே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நாய் இருக்குது, அந்த நாய்க்கு ஊட்டி விட்டுட்ருக்காரு, சாப்பாடை ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கார் நாய்க்கு. ஐ வாஸ் சீயிங் தட். ஐ வாஸ் ஹவு திஸ் இஸ் ஹேப்பனிங். நிறையா நடக்கும், படத்துலலாம் பார்த்துருப்போம். ஊட்டி விட்டுட்ருக்காரு. அப்போ ஹீ இஸ் த ரியல் ரிச்சஸ்ட் மேன் இன் திஸ் வேர்ல்டு நண்பா. அது உங்களுக்கு அவர் பிச்சை எடுத்தாலும் ஹீ இஸ் லிவிங் ஹிஸ் லைஃப் கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்ட் அண்ட் ட்ரூத்ஃபுல், ஹாப்பி. மற்ற உயிர்களை தன் உயிரை பார்த்து அவர் ஒரு உணவை கொடுக்குறப்ப நாய்க்கு, தெரு நாய்க்கு ஊட்டி விட்டுட்ருக்காரு சாப்பாடை போட்டு. நண்பா, நம்ம உலகத்தில் லவ் தான் எல்லாமே தெரியும், லவ்னா என்னென்ன தெரியாமல் இருக்கும், அது ஒரு விஷயம். அப்போ அந்த இடத்துல அந்த பிச்சைக்காரன் வந்து ஒரு நாய்க்கு வந்து சாப்பாடு எடுத்து ஊட்டி விட்டுட்ருக்காங்கன்னா முடிஞ்சு போச்சு அவன் வாழ்க்கையே. லவ் ஹீ இஸ் கோயிங் டு பிகம் அ ஸ்பிரிச்சுவல் லெவலில் பார்த்தா ஆத்மா வந்து சாந்தி அடைஞ்சிரும். சைக்காலஜிக்கலில் பார்த்தா ஹீஸ் லிவிங் எ குட் லைஃப். ஃபிலாசபிக்கலாக பார்த்தா கம்ப்ளீட்டிங் இஸ் வாட் எவர் இஸ் இன் அட்டாச்டு டு இஸ் கெட்டிங் டிட்டாச்டு, அந்த மாதிரி சில விஷயங்கள். அப்போ தட்ஸ் வாட் த லைஃப் இஸ் நண்பா. இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து புரிவதற்கு கஷ்டமாக இருக்கும். இந்த வீடியோவை மறுபடி போட்டு பாருங்கள். திஸ் வில் சேஞ்ச் யுவர் லைஃப். அவங்க லைஃபோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றிடும். நம்ம எந்த இடத்துல விக்டிமாக இருக்கோன்னு கண்டுபிடிச்சிட்டாலே வாழ்க்கையில் முன்னேறிடலாம். அந்த இடத்துல இருந்து வெளியே வரணும். ஃபார் தட் ஐ எம் ஹியர். ஆனந்த் கணேஷ், ஆத்தர் ஆனந்த் கணேஷ். ஸோ நம்பர் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். யூ வில் பிகம் த கிரேட் ஹியூமன் பீயிங் இன் திஸ் வேர்ல்ட். சுற்றி உள்ள மனிதர்களுக்கு சென்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாட் டிட் யூ லேர்ன், என்ன ஐ ஓப்பனிங் நடந்தது உங்கள் லைஃப்பில் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. ஹாவ் அன் அமேசிங் லைஃப். பாய்.